ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இது வந்துட்டு பேசன் மில்க் கேக். ரொம்ப சுலபமாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்வீட்டை. இந்த ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த பேசன் மில்க் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா வச்சுக்கோங்க. அடுப்பை வந்துட்டு ஸ்லோல வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நெய் நம்ம இதுல விட்டுற போறோம். இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம வந்துட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம் ட்ரேவை. இப்போ இதுல நம்ம வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு கப் கடலை மாவை இதுல சேர்த்திடுங்க இந்த நெய்யில. இப்போ இந்த கடலை மாவு வந்துட்டு இந்த நெய்யில நல்லா நம்ம வறுத்துக்க போறோம். கடலை மாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடணும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா ஒரு மாதிரி பபிள்ஸா வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேம்ல. பொறுமையா வறுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது, ஒரு நல்ல மனம் வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாம நல்லா இப்படி உடச்சி விட்டுருங்க அந்த கரண்டியாலேயே. கைவிடாம இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நீங்க கிளறிக்கணும். இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட மைசூர் பாக் மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு மைசூர் பாக் செய்யறது கொஞ்சம் ட்ரிக்கி, அது செய்யறதுக்கு தெரியாது அப்படின்னா பிகினர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்வீட் செய்யலாம். இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியா செய்யலாம். பாருங்க, லேசா பபிள்ஸா வர ஆரம்பிக்குது. இப்போ கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நான் கிளறி இருப்பேன். இப்போ வந்துட்டு நல்ல ஒரு மனம் வருது, ஒரு நெய்யோட சேர்ந்து ஒரு நல்ல மனம் வருது. இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணாலும் கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிட்டே இருங்க. அந்த சூட்டுக்கு கீழே வந்துட்டு கலர் மாறிடும். அதனால கொஞ்சம் நேரம் அப்படியே கிளறிட்டே இருங்க. இப்போ இதுல நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சிருக்கிறேன், மில்க் பவுடர். இப்போ இந்த மில்க் பவுடரை வந்துட்டு இதுல ஆட் பண்ணி இதையும் மிக்ஸ் பண்ணிட போறோம். இது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பு ஆன்ல இல்லை. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது இப்படியே இருக்கட்டும். நம்ம வந்துட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வடச்சட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுல வந்துட்டு ஒரு 3/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா சர்க்கரை சேர்த்திக்கோங்க. எவ்வளவு சர்க்கரை எடுத்தீங்களோ அதுல பாதி அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதுல அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர் வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். இதுக்கிடையில இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்துட்டு நம்ம நெய் தடவி வச்சிடலாம், நம்ம ஸ்வீட் எடுத்து கொட்டி வைக்கிறதுக்காக. பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி இப்போ வந்துட்டு பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இது வந்துட்டு ஒரு ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்துட்டு கொதிக்க வச்சுக்க போறோம். இங்க பாருங்க, இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு கட் ஆகுது. இதுதான் ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி வந்தா போதும். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ என்ன செய்யணும்னா நம்ம இந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமா இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கிற இதுல விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு சரியாயிடும். உங்களுக்கு ஆறும்போது உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும் பர்ஃபி. உங்களுக்கு சாஃப்டான பர்ஃபி வேணும்னா கொஞ்சம் லிக்விடான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எல்லா ஜீராவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3-in-1 ஸ்வீட் மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு மைசூர் பாக் மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும், மில்க் ஸ்வீட் மாதிரி ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், அப்புறம் ஜோன் பப்பி மாதிரி கூட கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ரொம்பவே ஈஸி தான் இந்த ஸ்வீட் செய்யறது. இப்போ மீதி இருக்கிற ஜீராவையும் நம்ம விட்டுலாம். இல்ல பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜீரா வந்துட்டு நல்லா எல்லா பக்கமும் கலந்தாச்சு. திக்காயிடுச்சு பாருங்க நல்லா நம்மளோட ஸ்வீட்டு.
இப்போ இதை இந்த மாதிரி ஒரு ட்ரேல வந்துட்டு நம்ம மாத்திக்கலாம். உங்களுக்கு திக்கா வேணுமா பர்ஃபி இல்ல சன்னமா வேணுமா அப்படிங்கறத பொறுத்து நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் மொத்தமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால நான் வந்து ஹாஃப் ட்ரே அளவுக்கு தான் நான் ஸ்ப்ரெட் பண்ண போறேன். இந்த மாதிரி ஃபிளாட்டா ஏதாவது ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி இப்படி அமுக்கி விட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு இதை வந்துட்டு இப்படி இது பண்ணி விட்டுருங்க. மேல நல்லா ஈவன் பண்ணி விட்டுடலாம். அந்த மாதிரி இது இப்படியே இப்படி தள்ளி விட்டுட்டே இருங்க. அப்ப நான் உங்களுக்கு ஒரு இடத்துல செட் ஆயிக்கும். அந்த மாதிரி இப்போ இதுக்கு மேல வந்துட்டு நம்ம கொஞ்சமா நட்ஸ் போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா போடுங்க. இது எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். நம்ம கொஞ்சமா நட்ஸ் வந்து மேல போட்டுக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அது போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு வந்து பிஸ்தாவும் பாதாம் பருப்பும் போடுறேன். உங்ககிட்ட முந்திரி பருப்பு இருந்தா முந்திரி பருப்பு போடலாம். இல்ல இது வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை டோட்டலா அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். இதை லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, ஸ்வீட் உள்ள போற மாதிரி உதிர்ந்து போகாம இருக்கும். அதுக்காக இது இப்படியே செட் ஆகட்டும். ஒரு 3/4 மணி நேரம் இது இப்படியே விட்டுருங்க, லைட்டா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பீஸ் போடலாம். இப்போ நம்ம ஸ்வீட்டை ட்ரேல கொட்டி ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. ஓரளவுக்கு வந்துட்டு நல்லா செட் ஆயிடுச்சு. தொட்டு பார்க்க வந்துட்டு மேலே ஹார்டா இருக்குது, ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம தேவையான ஷேப்புக்கு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல வந்துட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் எவ்வளோ சாஃப்டா இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நான் உடச்சு காட்டுறேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டா உடையுது. வாயில வச்சிங்கன்னா கரைஞ்சு போயிடும். அவ்வளோ சூப்பரா இருக்கும் இந்த ஸ்வீட். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டை. நம்மளோட சிம்பிளான பேசன் மில்க் கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.